அடையாளமாக இங்கே அத்தனை கொடிகளும் தேசத்திற்கு ஆபத்து என்னும் பொழுது கூடி நிற்கின்றன, ஒன்றாய் பறக்கின்றன. இதை மதுரைக்கு சொல்லிக் கொடுக்க வர வேண்டியதில்லை. ஆலய பிரவேசம் முதல் பாசிசம் வரை எல்லாவற்றையும் எடுத்து செயல்படும் மதுரை. அந்த மதுரைக்கு என் வணக்கங்கள். இங்கே வர வேண்டிய விமான நிலையத்தை நீங்கள் வரவழைத்துக் கொடுங்கள். இன்டர்நேஷனல் விமான நிலையம் வேண்டும் என்று கேட்டு எத்தனை நாளாகிவிட்டது. வந்தால் ஒண்ணும் இல்லைங்க, இவர் போடிக்கு தண்டவாளத்தை நீட்டினாரு, இங்கே வர்த்தகம் பெருகியது. நீங்கள் இங்க இன்டர்நேஷனல் விமான நிலையத்தை கொண்டாங்க, மதுரை எங்கே போய் நிற்கிறது என்று பாருங்கள். மொழியை திணிக்காதீர்கள். இங்கே வியாபாரத்துக்கு தேவையான இந்தியை மதுரை மக்களுக்கு பேச தெரியும். இங்க பானிபூரி விற்கிற வடநாட்டுக்காரருக்கு வியாபாரத்திற்கு தேவையான தமிழ் பேச தெரியும். அது போதுமானது. அதற்கு மேல் என் மொழியை விட்டு விட்டு அரசனை நம்பி புருஷனை கைவிட முடியாது ஐயா. அதனால் அதை செய்யாதீர்கள். அது உங்களுக்கு நல்லதல்ல, எங்களுக்கும் நல்லதல்ல. இப்ப இவங்க வேற மொழியே பேச மாட்டாங்களான்னா, எங்க மதுரைக்காரங்க எல்லாருக்கும் இந்தியை விட பெங்காலியில் நிறைய வார்த்தைகள் தெரியும். காரணம், தேசிய கீதம் பெங்காலியில் இருக்கிறது. பாச பரிசாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள், பிரச்சார பலம் என்று அழுத்தினால் திருப்பி அனுப்பி விடுவார்கள். இதுதான் நடந்தது, இதுதான் நடக்கும். இங்கே நாங்கள் கேட்பதெல்லாம் கோரிக்கைகள் தான். என்ன செய்ய வேண்டும் என்பது இவரை போன்ற நல்லவர்கள் உள்ளவரை நடந்து கொண்டே இருக்கும். அது நடக்க நீங்கள் தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். சு. வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் ஓட்டளிக்க வேண்டும். மக்கள் சித்தாந்தம், மைய சித்தாந்தம், உலக சித்தாந்தம். நாளை நமதே. மதுரையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த காட்சிகளை பார்த்தோம். சு. வெங்கடேசனுக்கு வாக்களித்தால் மதுரை மேலும் வளர்ச்சி அடையும் என்று அப்போது பேசியவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.